அப்போ கடன்னாலையும் இந்த சூதுனாலையும் இந்த தவறான முதலீட்டுனாலையும் பண்ணுறது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் பவராக இருக்கிறவங்க ப்ராப்பராக லோன் போங்க. அது நான் சொல்கிற மாதிரி 10 கோடி ரூபா அசட் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் பவராக இருக்கும் கடனை தவிர்க்கணும். முடியாத பட்சத்துக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கும் நோய் அதிகமாக வரும், கடன் வாங்குறவங்களுக்கும் நோய் அதிகமாக. அதனால கடன் நிறைய வாங்குறவங்க கொடுக்குறவங்க டிப்ரெஷனில் மாட்டிக்குவாங்க. ஒரு பையன் வந்து இவ்வளோ கடன்ல தெளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க எதுக்காக ஜாதகம் வந்து பார்க்கணும்? எதுவுமே மாற போறது இல்ல. ஜாதகம் பாருங்க, ஜாதகம் பார்த்தா தான் பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லைன்னா ஜாதகம் பார்த்ததுனால எல்லாம் சரியாயிரும்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஜாதகம் பார்க்கறது சரி. இப்போ ஒருத்தங்க கடன் வாங்க போறாங்கன்னா ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த அட்வைஸை எடுத்துட்டு போறது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். பெட்டர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க ஜாதத்துல நீங்களே நான் சொல்லிட்டேன் ஆட்சி உச்ச நீசம்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க வந்துடும். அது மாதிரி உங்க ஜாதத்துல இருந்தா எடுக்காதீங்க. அதே மாதிரி முருகனுடைய பேர் ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருந்தா எடுக்காதீங்க. வெற்றி, தீபா, அப்புறமா வந்து ஜோதி, இந்த மாதிரி பூக்கள் பேரு, இதெல்லாம் குடும்பத்துல இருந்தா அந்த மாதிரி கடன்கள் வாங்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் செவ்வாயுடைய பேர்கள். செவ்வாயுடைய பேர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. ஓகே. இப்போ வந்து தொழிலுக்கு ஒரு கடன் வாங்குறதை தாண்டி இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு ஸ்டடீஸ்க்காக ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா எந்தெந்த அமைப்பு இருக்கிறவங்க லோன் வாங்கினா அது ஈஸியாக கட்டிட முடியும்? அதுலேயும் செவ்வாய் தான், எல்லாத்துக்கும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் இருக்கவங்க பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்னன்னா நான் இப்போ ஒரு மெடிக்கல் படிக்கிறேன், 25 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஆகுது, 1.25 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா எல்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் சேர்த்து வந்துருந்தப்ப நான் லோன் போகாமல் போக முடியாதுன்றப்ப அது நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள் கல்விக்காக பிச்சை புவினும் கற்கை நன்றேன்னு சொல்கிறப்ப பிச்சை எடுத்தாச்சும் படிக்க சொல்கிறாங்க, கடன் வாங்கி படிக்கல தப்பு இல்லை, அதை நீங்கள் கட்டிக்கலாம். நான் சொல்கிறது வேற எதுக்காகவும் நீங்கள் லோன் வாங்குறீங்க. ஏன்னா இது வந்து வாங்கியே ஆக வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக வாங்குறீங்க. இது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவும் கிடையாதுன்றதுனால ரிஸ்க் எடுக்காதேன்னு நான் சொல்கிறேன். இப்போ கல்வி கடனை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா கல்வி கடன் வந்து பையன் படிக்கிற வரைக்கும் வாங்க போகிறதில்ல, அவன் இப்போ கட்டிக்க போகிறான். இருந்தாலும் கல்வி கடனை வந்து நிறைய பேர் இப்போ என்ன செய்யறாங்கன்னா அவங்களே கட்டுறாங்க, அப்பா அம்மாவே கொஞ்சம் முன்னாலே கட்டுறாங்க. அதை நம்ம தவிர்க்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு பையன் படிக்கிறதுல நம்ம கை வச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதான் பிச்சை எடுத்தாலும் படிக்க வைன்றப்ப கடன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதுனால அது ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது நம்ம முடிவு எடுக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த கடன் வாங்கி போடாலும் நம்ம இந்த பிஸ்னஸை வேற ட்ராக் எடுத்து செய்யலாம். ஆனால் கல்விங்கிறத நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அது வந்து ப்ராப்பர், நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க இதையே ப்ராப்பரான லோன்ல போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்க இதையே வந்து நீங்க சேட்டுட்டையோ இல்லாட்டினா வந்து கந்து வட்டி கொடுக்குறவங்கள்ட்டயோ வாங்கி நீங்க படிக்கல, நீங்க படிக்கிறது எல்லாமே ப்ராப்பர் பேங்க் லோன்ல படிக்கிறது ப்ராப்பரா தான் இருக்கும். அதுக்கு நிறைய தள்ளுபடிலாம் வேற பண்றாங்க. ஆனா இது வந்து நீங்க அப்படி பண்ண போறது இல்லை. நிறைய பேர் கைமாத்தா வாங்கி பண்றாங்க. ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கேட்கறவன்ட்டெல்லாம் கேட்டு தொழில் பண்றாங்க. இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. அப்ப ப்ராப்பரா லோன் போக முடிஞ்சால் செவ்வாய் பவரா இருக்கிறவங்க ப்ராப்பரா லோன் போங்க. அது நான் சொல்ற மாதிரி 10 கோடி ரூபா அசட் இருக்குன்னா 1 கோடி ரூபா லோன் எடுங்க. கையில ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையை வச்சுட்டு முளம் போடுறோன்ற பேர்ல கையில கொடுக்குறான்றதுக்காக வாங்கி வச்சுட்டு அவரை திருப்பி கட்ட முடியாம போயிடும் இல்லைங்களா? அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் 10 கோடியோ 5 கோடி ரூபாயோ போட்டு மொத்தத்துக்கு நகை எடுத்துடுறது. ஒரு லேட்டஸ்டா பிராண்டா இருக்கக்கூடிய கடைக்காரங்கள்ட்ட அந்த காசு கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பிராண்டு போட்ட நகையெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு கடை வச்சுக்கிட்டு அந்த பிராண்டெல்லாம் வைக்கலாம். அந்த பிராண்டுக்காக ஆளு வருவாங்க. இப்ப எங்க ஊர்ல அந்த பிராண்டே இல்ல. அப்ப நான் அந்த பிராண்ட் பெரிய பிராண்ட் நகை கடையிலே அந்த பிராண்ட் வந்து உள்ள வந்துருச்சுன்னா நான் அந்த பேர்ல நான் ஒரு இது மாதிரி பிரான்சைஸ் மாதிரி எடுத்துட்டு பண்றது. அதுல ஒரு 8% சேதாரம்னா எனக்குனால அவங்களுக்கு நாள். இப்ப என்னன்னா 10 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா 10 கோடி ரூபாய்க்கு நகை வந்து கொடுத்துருவான். சரி, அதுல லாஸ் எல்லாம் வராது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லாஸே வராதுல்ல, ஒருவேளை நகையே விற்காம 5 வருஷம் இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் ஆயிரும், 5 வருஷத்துல பெருசாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 கோடி ரூபாய்க்கு நீ எப்படி வட்டி கட்டுவேன்னு கேட்டேன் இல்லைங்களா? 10 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டணும்ல நாளைக்கு இருந்து. நீ 10 கோடி ரூபாய் வாங்கி சும்மா இருக்கிற காசு எடுத்து போட்டோன்னா நம்ம கவலைப்படுத்தல. நீ வட்டிக்கெல்லாம் வாங்கி பணம் கட்டுற, அப்போ மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டின்னு வாங்கி பணம் கட்டிட்டு நீ நகையை மட்டும் தொங்க விட்டு என்ன பண்ண போறோம்னா சோத்துக்கு இல்லாமல் இது பண்ணிக்க வேண்டியதான்றதுனால அப்போ நம்ம கனவுகள் வேற மாதிரி வச்சா கூட லாக்கு நிறைய இருக்கு இல்லையா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நகை வந்து வாங்கி அதை அடகு வச்சுட்டு திருப்பி இன்னொரு நகை வாங்குவாங்க. லோன் வாங்கி நகையை அடகு வச்சு லோன் எடுப்பாங்க. இது மாதிரி பெரிய விஞ்ஞானி மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்க நிறைய மாட்டிக்குவாங்க. கடன் விஷயத்தில் விஞ்ஞான முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிள், முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் பவராக இருக்கும் கடனை தவிர்க்கணும். முடியாத பட்சத்துக்கு ப்ராப்பர் லோன் போகணும்.
அன்ப்ராப்பரா போக வேண்டிய அவசியம் இருக்குது, வேற வழியே இல்லைங்கிறப்ப போயிட்டு உடனே சரி பண்றதுக்கான சோர்ஸ்களை ரெடி பண்ணிட்டு போகணும். ஏன்னா எல்லாமே சுச்சுவேஷன் தான். நான் இப்போ சொல்றதுக்காக அவங்க வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம். நம்ம 2 பேரும் பேசுகிற எதையாச்சும் பேசிவிட்டு போகக்கூடாது. அவங்களுக்குன்னு சில சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனை அந்த கடனை தொடராமல் இருப்பதற்கு ஏதாச்சும் சோர்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை செஞ்சா பெட்டர். செவ்வாய் பலமா இருக்கிறவங்க, செவ்வாய் பலமா இல்லாதவங்களுக்கு இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியமே வராது. நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா? அவங்களுக்கு வராது. அவங்க அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, அழகா ஸ்மூத்தா வேற ரூட்ல ஓடி போயிடுவாங்க. அப்ப செவ்வாய் பலமா இருக்கிறவங்க அவங்களோட விதி மாட்டிக்க போறீங்க, அப்போ கொஞ்சம் சேஃபா மாட்டிக்கிங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ராப்பராக ஒருத்தவங்க வந்து இப்போ ஹோம் லோன், எஜுகேஷன் லோன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹோம் லோன்லாம் வாங்க போகும்போது இந்தந்த நாட்களில் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு? அப்படிலாம் எந்த நாளும் கிடையாது, எந்த நட்சத்திரமும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆனால் போய் வாங்க வேண்டியதான். நீங்கள் அப்ளை பண்ணுறது நம்ம நினைக்கிறது மேலே எதுவுமே நடக்காது. நீங்கள் வந்து சும்மா சொல்லலாம், நான் வந்து டாக்குமெண்ட் எத்தனை தான் சைன் பண்ணுவேன், அன்றைக்கி டாக்குமெண்ட்டே ரெடியாக இருக்காது. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எல்லாமே டாக்குமெண்ட் வந்துருச்சுங்க. இப்போ எங்கேயுமே நேரில் பார்க்குறது இல்லை. அவன் மெயில் அனுப்பிச்சுடுறான், நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ண உடனே அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு அது ஓகே. இதை நீங்கள் சும்மா ஓப்பன் தான் பண்ணியிருப்பீங்க, அது ஓகே மெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அப்ரூவ் பண்ணிட்டோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடான்றதுனால இதெல்லாம் நம்ம நல்ல நேரம் கட்டுற நேரம்லாம் பார்க்க தேவையில்லைங்க. கடன் வாங்குறதே கெட்டது, இதெல்லாம் நல்ல நேரம் கட்டின அப்படிலாம் இல்லை. இந்த நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படுது. செவ்வாய் பிறந்தா வாங்குவதே தவிர்கள். முடியாத பட்சத்துக்கு வாங்குறப்ப ஒரு சோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ. இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அவரோட ஜாதக அமைப்புப்படி அவர் வந்து அவருக்கு வந்து செவ்வாய் வந்து அதிகமாக இருக்கனால அவர் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அவரோட பையனோட ஜாதகமும் அதே மாதிரி இருக்கு, இல்லைன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னும் போது அவர் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா? இல்லை, அதான் ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடன்கிறது செவ்வாய், சூரியன்றது அப்பா. அப்போ அப்பா வந்து கடன் வாங்கி கொடுத்து ஓடி விட்டாருன்னு அர்த்தம். இல்லை அது மாதிரி தான் வரும். ஏன்னா சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது அப்பானாலே ஒரு பாதிக்கப்படுறாரு அப்படின்றது. எதா இருந்தாலும் இவருக்கும் அந்த செவ்வாய் பிரச்சனை, ஏன்னா இவரும் சிக்கல்ல மாட்டிக்கிறாரு இல்லைங்களா. இந்த செவ்வாய் பிரச்சனையோட நின்றா பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் சேருது, குருவும் செவ்வாயும் சேருது, குருவும் சந்திரனும் சேருதுன்றப்ப அது வழக்காக போய் அவமானமாக வந்து சண்டை சச்சரவாகி குழப்பமாகி அவங்க ஜாதகத்துல சந்திரனும் ராகு கேதுவோட சேர்ந்துருக்குது, சந்திரன் சந்திர ராகு கேது சந்திருக்குன்னா அது அப்படியே மனக்குழப்பமாகி நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய சிச்சுவேஷன்லாம் போறது எல்லாமே வந்து இந்த கேஸ் தான். அப்ப கடன்னாலையும் இந்த சூதுனாலையும் இந்த தவறான முதலீட்டுனாலையும் பண்றது எல்லாமே செவ்வாய் தான். அப்ப அவங்க என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு என்னைக்கு வேணாலும் பஞ்சாயத்து நடக்கலாம். ஒரு ஜாதகத்துல வெறும் செவ்வாய் மட்டும் பவரா இருக்கு, அவருக்கு கடன் தொந்தரவு மட்டும் வரும்னு நினைக்கலாம். ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் சேர்ந்துன்னா அவமானமும் வரும். அந்த குரு சந்திரன் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் பவரா இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பாக வழக்கு அவமானங்களை சந்திப்பார். அந்த ஜாதத்துல ராகுக்கு எதுவோ இல்லைன்னா சந்திரனோ சந்திரக்குன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி மனம் உடைஞ்சு ஏதாச்சும் இழந்துருவார். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது இவருக்கு சீரியஸா இருக்குது பிரச்சனைங்கிறப்ப வேணான்னு சொல்லலாம். ஆனா அவர் கெட்ட நேரம் என்ன செய்யணும், அவங்க எங்கேயாவது மாட்டி விடும். சிலர் தான் தப்பிப்பாங்க, சிலர் தப்பிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வேணான்னு சொல்லலாம். இப்போ வந்து அப்பா வந்து இப்போ கடன் வாங்கியிருக்கிறாரு, இப்போ அவர் வந்து அதோட கர்மா அனுபவிச்சு பரவாயில்ல. பையன் வந்து அதுக்கு சம்மந்தமே படலை, பையன் அந்த கடனும் வாங்கல, அதை அனுபவிக்கவும் இல்லை போது அவரோட தலையில் இப்போ அவ்வளோ பாரம் இருக்கும்போது இதை எப்படி அவர் சரி பண்ண முடியும்? சரி பண்ண முடியாதுங்க. நான் சொல்றது புதன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வந்து பண்ண வேண்டியதான், இல்லைன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பேசுகிற மாதிரி வாழ்க்கை இல்லை இல்லைங்களா. நம்ம பேசுறது ஈஸியாக பேசிடலாம், நிறைய பேர் பேசிடுறது மாதிரி வாழ்க்கை அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்காங்க, அவங்களால திமிரி எழவே முடியாது, ஒரு இதாகவே முடியாது, மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல்டில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அவங்க வேறு வழியில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா. எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு காரணம், கஷ்டப்படுறதுக்கு காரணம், எத்தனையோ பேர் தெருவில் போகிறவங்களாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுங்களா. என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுவாங்க, என்னால் வாழவே முடியலைங்க, இதனால் நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா எனக்கு பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவனால முடியல. அப்படி முடியறதா இருந்தால் உலகமே என்ன இருக்குங்க, நினைச்ச காசெல்லாம் ரெடி பண்ணிட முடியும். அப்படி யாருனாலையும் ஒரு 10 ரூபா கூட விதி இல்லாதது வராது. அப்போ மாட்டிக்கணும்னு விதி இருக்கிறவங்க என்ன செய்யலாம், மாட்டிக்காம தப்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அடி நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம். எங்கேயாச்சும் கொண்டு போய் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒன்று நீங்கள் கொடுத்து மாட்டிக்கிறீங்க, இல்லைனா வாங்கி மாட்டிக்கிறீங்க, இல்லை கொடுத்தாச்சும் என்ன செஞ்சிருவீங்க, மாட்டிக்கிறீங்க. எப்படியோ நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துட்டோம்னா வேற பிரச்சனை வந்தால் கூட ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வாங்கிட்டோம்னா கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா என்ன செஞ்சு கொடுக்க முடியும்? அதாவது புரிஞ்சுருக்கீங்களா, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா, நான் இப்போ ஒரு 25,000 சம்பளம் வாங்குறேன்னா நான் எவ்வளோ சேமிச்சு அந்த 10 லட்ச ரூபா கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 25,000 சேமிச்சா கூட வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா. அப்போ அதுக்கே 4 வருஷம் ஜோர் இல்லாமல் வேலை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ முடியாதுன்றதுனால என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்மளுடைய சோர்ஸ் கொடுத்து அடைக்கிற அளவுக்கு சோர்ஸ் இருந்தால் கடன் வாங்கணும். இல்லாட்டினா கடன் வாங்காமல் அமைதியாக வேறு வேலையை பார்க்குறது பெட்டர். சரி, இப்போ பரம்பரையாக இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லை, இப்போ அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு, பையன் வந்து அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது கடன் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன இழப்புகள் அவங்க வாழ்க்கையில் கடன் வரும், வழக்குகள் வரும். ஒருவேளை பெண்கள் அந்த குடும்பத்தில் கூடிய பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏன்னா செவ்வாய் தான் பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ள. பெண்களுக்கு பாதிக்கப்படும். உடல் நோய்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வரவங்களுக்கு நோய் அதிகமாகும்.
ஏன்னா எல்லாமே செவ்வாய் ரிலேட்டட் விஷயம். ஓகே. கடன் கொடுக்குறவங்களுக்கும் நோய் அதிகமாக வரும், கடன் வாங்குறவங்களுக்கும் நோய் அதிகமாக. அதனால கடன் நிறைய வாங்குறவங்க கொடுக்குறவங்க டிப்ரெஷனில் மாட்டிக்குவாங்க. செவ்வாய் சம்மந்தமான நோய்கள் அதிகமாக வருது. சரி, இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு பையன் வந்து இவ்வளோ கடனில் தெளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க எதுக்காக ஜாதகம் வந்து பார்க்கணுமே மாற போகிறது நான் இல்லை? வந்து ஜாதகம் பாருங்க, ஜாதகம் பார்த்தா தான் பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லைன்னா ஜாதகம் பார்த்ததுனால எல்லாம் சரியாயிரும்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஜாதகம் பார்க்கறது முன்கூட்டியே முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு தானே தவிர, இப்படி தான் போகுது லைஃப்னு தெரிஞ்சுக்கிறது தானே தவிர மாற்றி அமைக்கிறதுக்கு இல்லை. எனவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு அமைதியாக இருங்க. நான் சொன்னா இல்லாட்டினா திருப்பி முடிச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்ததா எதுக்கு வரலான்னு இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு கேட்க வரலாம். நான் சொல்றது புரியுது, இப்படியே போயிருமா, நான் வாழ்க்கை வீணா போயிருமா, இல்லை இதுலேருந்து நான் மீண்டு வந்துருவேனா, முடிப்பனான்னு கேட்கறதுக்கு வேணா ஜோசியர்கிட்ட வரலாம். இந்த ரெண்டை தவிர ஜோசியர்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஜோசிக்காரன் நிறைய பேர் கடன் வாங்கி வச்சிருக்காங்கல்ல. அப்போ எல்லாரும் அப்படிதான். அப்படின்றப்ப செவ்வாய் பலமாக இருந்தால் வாங்காதீர்கள். வாங்கினால் ஜோசியர்கிட்ட எப்போ முடியும்னு கேட்க போங்க. இது நான் ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் 60 லட்ச ரூபா கடன் சார், எப்போ சார் முடியாதாச்சும் கோயில் பரிகாரம் சொன்னார். அதுக்கு நான் உங்கள்கிட்ட கோயில் பரிகாரம் சொல்லி உங்கள்கிட்ட 500 1000 வாங்குறதுக்கு நானே என்ன செஞ்சிடலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு 60 சம்பாரிச்சிடலான்றவன் அப்படிலாம் முடியாது, சாத்தியம் இல்லை. எனவே செவ்வாய் பலமாக இருப்பவர்கள் கடனை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அவ்வளவுதான். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி